வந்து அவங்க தம்பிய பார்த்தோன்னே, எதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாரி பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாரு. ஒண்ணு இவன் வேற எப்படி வந்தான்னு தெரியலையே! இவன அந்த அளவு நான் வந்து ம் மேல அனுப்பிச்சு கூட மறுபடியும் வந்துட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்துட்டுருக்காரு. அஞ்சலி வந்து கேட்டோனே வந்து ராகுவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பேசுறீங்கக்கா?" அப்படின்னோனே, "ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. எல்லாரும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க." அப்படின்னோனே எல்லாரும் புரியாம யோசிக்கிறாங்க. "என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. உடனே வந்து, "நீ இப்ப எங்கேருந்து வர?" அப்படின்னோனே, வேற எங்கக்கா? அதான் சொன்னேனே அந்த விவேக்கு என்ன இந்த மாரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. பாருக்கா சின்னதா அடிபட்டுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் நல்லாதான்க்கா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன் இப்படி பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியும். அ உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இந்த மாரி ஒரு பெட்டியில இருந்துட்டு மறுபடியும் உயிரோட வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து முரளி வந்து, "என்ன சொல்ற அஞ்சலி?" அப்படின்னு சொன்னோனே, வாய மூடுறா! நீ எல்லாம் பேசவே கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலாப்பழம் அரையிறாங்க. ஒண்ணும் புரியல அவருக்கு. "நீ என்ன சொல்ற அஞ்சலி?" அப்படின்னோனே, "எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீயும் என் சித்தியும் பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். எங்க 2 பேரையும் மேல அனுப்பிச்சுட்டு, எப்படியாவது வந்து என்னோட குழந்தையும் மேல அனுப்ப பிளான் பண்ணேன். எனக்கு தெரியாதா? என் தம்பியும் வந்து இந்த மாரி பண்ணி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து, "ஆமாண்ணா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். போதுமா? எல்லாத்துக்கும் வந்து நீ தான் காரணம்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. "நான் காரணமாடா? நான் என்னடா பண்ணேன் உன்ன? நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் காரணம். எல்லாம் இந்த சித்தி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் வேணாம் வேணாம்னு சொல்லி கூட எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா, அவ கூட சேர்ந்து வாழ முடியுமா? உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் வந்து அபிய பார்த்தனோ, அப்பவே என் மனசு மாறிடுச்சு. அபி தான் எனக்கு என்ன எனக்கானவன்னு நான் நினச்சேன். ஆனா உன் தம்பி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அதுக்காக என்னால சும்மா இருக்க முடியல. அதுக்காக தான் பிளான் பண்ணி எப்படியாவது உங்க குடும்பத்த ஒரு வழி பண்ணணும். என் அபி கூட நான் சேரணும்னு முயற்சி பண்ணேன்." "ச்சீ வாய மூடு! யாரோட அபி? நான் என்னைக்குமே வந்து ராகவோட பொண்டாட்டிடா. தேவையில்லாம என் பேச்சுக்கு வந்து அப்புறம் நல்லா இருக்காது." அப்படின்னு அபி சொல்றாங்க. "பாத்தியா அபியும் எனக்கு எதிரா திரும்பிட்டா. இந்த மாரி தான் எல்லாரும் எனக்கு எதிரா திரும்பினா நான் என்னதான் பண்றது? அதுக்காக தான் இவ்வளோ சூழ்ச்சியும் நான் பண்ணேன்." அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்க பாருடா, மரியாதையா இந்த வீட்ட விட்டு போ. உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடு இங்கேருந்து." அப்படின்னோனே, உடனே வந்து, என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் பேசுற? ஆயிரம் தான் நான் உன் புருஷன்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வராங்க. "ஓ! நீங்க தானா எல்லாத்துக்கும் காரணம்? எவ்வளோ நாள் பிளான் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு, "என்னம்மா நீ இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சித்தி. நீங்களும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்டேன்னு சொல்றேன்ல. ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னெல்லாம் சித்தின்னு கூப்பிடுறதுக்கே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்தது? என்னையும் என் குழந்தையும் மேல அனுப்புறதுக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. நீ எல்லாம் மிருகம். நீ எல்லாம் உலகத்துல வாழறதுக்கு அருகதை கிடையாது." அப்படின்னா, என்னம்மா நீ இப்படி பேசுற? ச்சீ வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளா? பேச வந்துட்ட. எப்படி இப்படிலாம் உனக்கு பேச பண்ண மனசு வருது? இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? உன்னும் உன் சித்தி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டா அவ்வளோதான் போல்ருக்கே. உனக்கும் எனக்கும் குழந்தை இல்லாத காரணம் யாரு? அவங்க தான். அவங்க தான் இப்போ வரைக்கும் மருந்து குடுத்து குழந்தை இல்லாம பண்ணாங்க. அது மட்டுமா இப்போ வரைக்கும் உன்ன வந்து இந்த உலகத்த விட்டு அனுப்ப துடிச்சிட்டு இருக்காங்க என் கூட சேர்ந்து. அப்படின்னோனே, "முரளி நீ சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்றாங்க சுந்தரி. "விடுங்க அத்த. எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம மறைச்சுக்கிட்டு. ஆமா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணோம். இப்ப என்னன்ற?" அப்படின்றாரு. அத கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "அட பாவிங்களா! இப்படி பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னோனே உடனே வந்து, "அடி பாவி! வீட்ல இருந்துட்டு இவ்வளோ வேலை நீ பண்ணியிருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சுந்தரி வந்து, "என்ன மன்னிச்சுடுங்க ப்ளீஸ்" அப்படின்றாங்க. "உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது" அப்படின்றாங்க. அப்போ வந்து அஞ்சலி வந்து சொல்றாங்க, "உன்ன சித்தியாவா நான் நெனச்சேன். பெத்த அம்மா தானே நெனச்சேன். அம்மாவ தானே நெனச்சேன். நாங்க 2 பேரும் அப்படிதான் நெனச்சேன். எங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு" சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க அஞ்சலி தாங்க முடியாம.